ஒருத்தர் தானே எப்படி சொன்னீங்க? விசாரணையின் முடிவை நீங்கள் இப்போ டிவிலையும் பிரஸ்லையும் கமிஷனர் பேசக்கூடாது, உயர்நீதிமன்றம் சொல்கிறாங்க. கரெக்டு. நீங்கள் ஒரு வழக்கை விசாரிச்சிங்கன்னா குற்றப்பத்திரிக்கை போட்டு கோர்ட்டில் தான் தெரிவிக்கணும். பப்ளிசிட்டிக்கு ஃபோன் எடுத்துக்கிட்டு இது எப்படி இது எப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்கிறாங்க. ஏன்னா நான் சொன்னேன் என்ன கோபம் வரும் உங்களுக்கு? ஏன்னா உயர்நீதிமன்றம் சொன்னால் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தானே சொல்கிறாங்க. ஏன் சொன்னீர்கள்? விசாரணை நடந்து கொண்டு இருக்கும்போது வழக்கை பற்றி ஏன் பேசினீர்கள்? பதில் சொல்லுங்கள். காவல்துறை அதிகாரிகள்னா எல்லா அதிகாரமும் கையில் இருக்குன்னு நினச்சிடாதீங்க. நீதித்துறை தான் மேல். காவல்துறைங்கிறது நீதித்துறையிட்ட தான் போய் நிற்கணும். அதை புரிஞ்சுக்கோங்க. அதை தான் அவங்க கேட்குறாங்க. ஏன் ஒரு ஆள்னு சொன்னீங்க? மூணாவது கேட்குறாங்க, கமிஷனருக்கு பேட்டி கொடுக்கறதுக்கு அதிகாரம் இருக்கிறதா? உடனே அவங்க சொல்கிறாங்க, அட்வொகேட் ஜெனரல் அதிகாரம் இருக்குது. என்ன அதிகாரம் இருக்குது? எனக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் அட்வொகேட் ஜெனரல் எனக்கு பதில் சொல்லுங்கள். காவல்துறை அதிகாரிகள் கமிஷனர் உட்பட நான் சொல்கிறேன், தமிழ்நாடு கான்டக்ட் சர்வீஸ், தமிழ்நாடு இவங்க எம்ப்ளாயீஸ் கான்டக்ட் சர்வீஸ் ரூல்ஸ்னு இருக்குது. அதாவது தமிழ்நாடு அரசு ஊழியர்களுடைய நடத்தை விதிகள். அதில் ரூல் என்ன சொல்லுது? இந்த மாதிரி பேட்டி இதெல்லாம் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும்னு தான் சொல்லுது. கமிஷனர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இல்லை. ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் டிஜிபி. டிஜிபியை தவிர யாருமே ப்ரெஸ் மீட்டு கொடுக்கக்கூடாது. இதுதான் விதி. விதிகளை எடுத்து கொடுக்குறேன், படித்து பாருங்கள். அப்போ அதையும் மீறி நீங்கள் கமிஷனர் போன்றவர்கள் எஸ்பி போன்றவங்க கொடுக்குறதா இருந்தால் டிஜிபியோட அனுமதி வாங்கிட்டு தான் கொடுக்கணும். உங்கள் இஷ்டத்துக்கு கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு அதிகாரம் இல்லை. அதுவும் வழக்கை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. அது கோர்ட்டில் குற்றப்பத்திரிக்கையாக தான் தாக்கல் பண்ணணும். யார் குற்றவாளி யார் குற்றவாளி இல்லைன்னா விளம்பரத்தை பேசக்கூடாது. உயர்நீதிமன்றம் அடிச்சிருக்கு சவுக்கு சாட்டை அடி. அப்போ வச்சு திருந்துங்க.